எந்த கசாப்பு கடை விற்பவரும் அவர் தரப்பு நியாயத்தை வைத்திருப்பார். அவர் வள்ளலாரின் பக்தராக கூட இருப்பார். ஜீவகாருண்யத்தின் மீது நம்பிக்கை கூட இருக்கும். கசாப்பு கடைக்காரர் வைத்திருக்கும் கடை அது வாழ்வாதாரத்திற்காக தன்னை சார்ந்திருக்கிற மக்களை காப்பாற்றுவதற்காக இருப்பது சுதர்மம். அவர் தன் குடும்ப மக்கள் எல்லாவற்றையும் உணவு, கல்வி, வேலைவாய்ப்பை கொடுத்து அவர்கள் தன்னிறைவாக தன் காலில் நிற்கும் அளவிற்கு ஆக்கிய பிறகும் கூட அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார், இது நான் சுதர்மத்திற்காக செய்தது. எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது. உயிர் துன்பத்தை போக்குவதே கல்வி, வேலைவாய்ப்பு. அந்த மாதிரியான தொழிலை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த சுதர்மத்தின் அடித்தளத்தில் இருந்து எழுவது தர்மம். சுதர்மம் மற்றும் தர்மத்தின் வாழ்வை பற்றி அடுத்தடுத்த பகிர்வுகளில் பகிர்கிறேன். ஃபீல் இஸ்